ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி டக்குன்னு ரெடி பண்ணலாம். இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷு. 5 முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய்ங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளுங்க. கடையில் விற்கிறதுல முட்டை குருமா மசாலான்னு சொல்லிவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை லைட்டாக கீரல் போட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை கீரி அதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த மசாலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசி 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்தது மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். கடைசியாக கஸ்தூரி மேத்தி இலை இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க.